ஹே ஆயிடா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீமியனோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டை முடிச்சிருந்தோன்னா நம்ம ஜிமின்க்கும் டேக்கும் ஒரு க்யூட்டான மூமெண்ட் போயிருக்கோம். அண்ட் நம்ம ஜிமின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டோர் லாக் பண்ணியிருப்பாங்க. டே அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிருப்பார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ டீ தான் அப்படியே வேகமாக அந்த டோரை புஷ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஜிமின், டே என்ன பண்ணுற? ம், நான் எதுவும் பண்ணலையே. டே டே ப்ளீஸ் டே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் குளிக்க போகிறேன், நீ வேணா இரு இல்லாட்டி கிளம்பு அப்படின்னு சொல்ல ஜிமின், டே ஏன் அப்படி பண்ணுற? தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்கு அவர் மேலே ஒரு டவல் தான் போட்டிருப்பாரு. ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு, மேலே ஷர்ட் எதுவும் கிடையாது, ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கார். ஸோ அந்த டவல் அப்படியே எடுத்துகிட்டு வேணா நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா ஏன்னா குளிக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் அப்படா அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டே க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷவர் பண்ண போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா, இந்த பையன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், என்னாச்சு உனக்கு, ஒரே நாளில் ரொமான்டிக்காக மாறிட்டா, ஐயோ ஜிமின் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே கீழே வராங்க. கீழே நம்ம ஜின்னா அப்படி கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுனோட ஜின்னு பார்த்து சிரிச்சிட்டு, என்னடா என்ன, ஏன் உன் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது, ஆ என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்க ஜின், இல்லையே ஏதோ இன்றைக்கி ப்ரைட்டாக தெரியுற, அம்மா என்ன உன் லிப்ஸில் அப்படி சொல்லிட்டு அப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஜிமினோட லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும் கிஸ் பண்ணதுனால. ஸோ ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ண ஜின் இதை பார்த்துட்டு, டே ஹியாங் ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு. ஒன்றும் நடக்கலை ஹியாங், அது சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜின்னு சிரிச்சிட்டு, சரி சரி இந்தா அப்படி சொல்லிவிட்டு ஜிமினுக்கு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமினும் அப்படியே குடிச்சிட்ருக்க. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் தான் வரீங்க. ஜிமின் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சைலண்ட் ஆகிட ஜின் தான், வா ஏன், குட் மார்னிங். குட் மார்னிங் ஹியாங். அம்மா டே எங்க ஜிமின், அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கான் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் சைலண்ட்டாக இருக்க. நீங்களும் ஓகே ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன். ஒயன் இந்த காஃபி ஏன் இந்தா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே காஃபி வாங்கிட்டு ஹாலுக்கு போய்ட்றீங்க. இப்போ டேவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு, பொய்யன் டைம் ஆச்சு இன்னும் நீ கிளம்பலையா, இதோ கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அங்கேருந்து போயிட. ஜிமின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அப்படியே கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க. டே அப்படியே ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்க. ஜிமின் டேவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. என்னாச்சு உனக்கு, இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே மேலே ரூமுக்கு போக, டே ஹியாங், என்ன டே என்னாச்சா அவனுக்கு, யாருக்குடா, ஜிமினுக்கு தான். இல்லையே நல்லா தானே இருக்கான், ஏன் இல்லையே ஏதோ ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே டே, சரியா இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே மேலே ரூமுக்கு வராங்க. ஜிமின் அப்படியே கபோர்டில் அவரோட ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ டே தான், ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜிமின் எதுவுமே பேசல. டே ஒன்றை தான் கூப்பிட்றேன், சொல்லு என்னாச்சு. ஒன்றும் இல்லையே, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே திருப்புறாங்க. ஜிமின் அப்படியே டேவை பார்த்துட்டே, டே என்ன சொல்லு, ஏன் ஆஃபீஸ் ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த. அது வந்து என்ன, அது நான் உனக்கு கேட்பேன், நீ எனக்கு அது ஆன்சர் பண்ணுறியா. என்ன என்ன கேட்கணுன்னா கேட்டுக்கோ. அது நீ அன்றைக்கி சொன்னல, என்ன சொன்னேன், அது வந்து நீ நீ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னல அப்படின்னு கேட்கும்போது டே அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸாகவே, அது வந்து சாரி எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு, உனக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. டே அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் சொல்லு, ஒருவேளை உனக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலட்டி, எனக்கு தெரியும்
நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நீ என்ன அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லலை. எனக்கு கொஞ்ச நாள் அப்புறம் நானே இங்கேருந்து போயிடுவேன். அது அது வரைக்கும் அது அது வந்து இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்லட்டே இப்போ என்ன சொல்ல வர அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பார்க்க ஜிம்மன், இல்லட்டே அது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்லை உனக்கு ஒரு வேளை என்ன தான் பிடிச்சிருக்குன்னா நீ நீ அவ கூடயே இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. நான் 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 வந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன்ட்டே. அது வரைக்கும் மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பட்டே எத்தையுமே யோசிக்கல. அப்படியே ஜிமினோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணிட்டு, என்னடா பேசுகிற, என்ன பேசுகிற, என்னமோ சொன்ன, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இல்லை, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்ன யோசிக்கிறன்ற வரைக்கும் தெரியும்னு சொன்ன. இதுதான் நீ என்னை புரிஞ்சு வச்சுருக்கிற ரச்சனமா? அது பேசாத. இப்போ நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை கொன்றுப்பேன். அப்புறம் என்ன சின்ன மேரேஜ் பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்க ஜிம்மின் அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. இங்கே பாரு, என்னை பாருன்னு சொன்னேன். அது இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்ன? சரி ஓகே, ஆமாம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஓகேவா? இனி என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காத, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிம்மினுக்கு வயசு வந்து அப்படியே டியர்ஸாக வருது. ஜிம்மின் என்னடா பண்ணி வச்சுருக்க, எதுக்குடா அப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜிம்மின் ஏன் அப்படி பேசியிருப்பாருனா, அவருக்கு மைண்டில் தோணிக்கிட்டே இருந்திருக்கும். சொன்ன அந்த விஷயம், நான் என்ன தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. ஸோ அது கோவத்தில் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை ஜிம்மின் உண்மையாகவே வந்துட்டு ஜிம்மின் என்ன லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு மைண்டில் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால தான் அப்படி கேட்டிருப்பாரு. ஏன்னா மார்னிங் வந்து ஒயன்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருக்கும். அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படி பேசியிருப்பார் ஜிம்மின். ஐயோ போச்சு, இப்போ கோவமாக போகிறான். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருந்தது, நானே அதுக்கு எடுத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் பெட்லேயே போட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. கீழே ஜின் மட்டும்தான் இருக்கார். ஜிம்மின், ஏன் என்னன்னு தெரிலடா, நான் கூப்பிட எதுவுமே பதில் சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டான். ஈவன் ஒய்யனை கூட அவன் பிக் பண்ணல, அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஜிம்மின் ஃபேஸ் அப்படியே மாறுது. இப்போ ஜின் இதை நோட் பண்ணிட்டு, என்னடா என்ன பண்ண, திரும்ப உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா? அது வந்து ஹியாங், என்ன ஜிம்மின், ஒன்றும் இல்லை ஹியாங், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிம்மினும் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் தான். ஜிம்மின் அப்படியே டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வரவே இல்லை. ஜிம்மின் தான் அப்படியே கால் பண்ணுறாரு, பட் கால் போகலை. கால் போனாலும் எடுக்க மாட்டுறாரு, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டுறாரு. ஜிம்மினுக்கு ஒரு பக்கம் ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். ஜிம்மின், ஏன் என்னாச்சு, ஏன் காலையிலேருந்து நீயும் ஒரு மாதிரி இருக்க, அவனும் ஏதோ கோவமாக போனான், திரும்ப ஏதாவது ஆர்கியூ பண்ணிங்களா? ஏங்க அது சொல்லு என்ன அப்படின்னு கேட்க ஜிம்மின் மார்னிங் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ என்ன லூஸாடா, அவனுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்க, இப்போ அவனையே விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இல்லையாங்க, அது உன்னை விட பெரிய முட்டாள் நான் பார்த்ததே இல்லை ஜிம்மின். உன்னோட லவ்க்காக பெரிய சண்டையே போடுற, அதே லவ் நீ விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற, என்ன ஜிம்மின் இது? இல்லையா, நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. டேவோட ஹாப்பினஸ் எதுவோ அதுதான் எனக்கும். ஒருவேளை அவனுக்கு ஒய்யனை உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா நான் அவங்க லைஃப்க்கு நடுவில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜிம்மின், நீ தானே உலகத்திலே பெரிய முட்டாள். ஏண்டா
கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சேஞ்ச் பண்ணுவேன்னு நினச்சா நீ என்னடானா இப்படி பண்ணிகிட்ருக்க. இல்லையா, இங்கே பாரு ஜிமன், எனக்கு அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதுவும் தெரியாது தான். ஆனால் இப்போ உன்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவன் என்னை லவ் பண்ணலடா, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ்க்காக நடந்த மேரேஜ் தான். ஈவன் நடக்கக்கூட இல்லை. ஸ்டேஜ் வரைக்கும் போணுச்சு, உண்மைதான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் இது 2 பேர்த்தோட பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் நடந்துச்சு. புரியுதா? இதை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவன் ஏதாவது அன்றைக்கி கோவத்தில் சொல்லியிருப்பான். அத்தை மைண்டில் வச்சுட்டு ஏன்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் திட்டுறாங்க. ஜிமின்க்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்படி மிட் நைட் ஆகிடுது. இப்போ ஒரு 12 ஆகிடுச்சு டைம். ஜிமின் அப்படியே ஹாலில் தான் உட்காந்துட்டு அப்படி சோஃபாவில் படுத்திருக்காங்க. அவரே அறியாமல் அப்படியே தூங்கிட்டாங்க. ஜின்னும் அவர் ரூமுக்கு போயிருப்பார். ஜிமின் தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஜிமின் மட்டும் அப்படியே ஹாலில் படுத்துட்ருக்கேன். இப்போ தான் அப்படியே உள்ளே வராரு. ஸோ அப்படியே ரொம்ப டயர்டாக தான் உள்ளே வந்திருப்பார். உள்ளே வந்து பார்த்தா சோஃபாலேயே ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி குறுகிட்டு அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜிமின்க்கு முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு அவரோட ஹேர்லாம் ஒரு மாதிரி ஃபேஸில் மெஸ்ஸி ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே டேப் பண்ணிவிட்டு எப்படி தூங்குது பாரு. என்னை டென்ஷன் பண்ணிவிட்டு நீ மட்டும் ரொம்ப நல்லா தூங்குற. இன்றைக்கி ஃபுல்லாக உன்னால் எனக்கு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? நீ சொன்ன அந்த வேர்டு அது என் யூஸில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னை விட்டுட்டு போகணுன்னா அப்புறம் எதுக்கிட்ட என்னை லவ் பண்ண? எதுக்கு என்னை மேரேஜ் பண்ணுற? வார்த்தைக்கு வார்த்தை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எதுக்குடா இதெல்லாம்? என்னை விட்டுட்டு போகிறதுக்கா? உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஜிமன். ஒரு டைம் பார்க்கும்போது நீ க்யூட்டாக அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிகிற. இன்னொரு டைம் பார்க்கும்போது என்னை இனிட்டேட் பண்ணுற டெவில் மாதிரி தெரிகிற. என்னால் உன்னை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. ஒவ்வொரு டைம் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் தோந்துக்கிட்டே இருக்கேன். எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும்னு எனக்கு தெரியலடா. பார்க்கலாம், உன்னோட பிடிவாதமா இல்லை என்னோட கான்ஃபிடென்ஸானு ஹேண்டில் தேதி ஜெயிக்குதுன்னு. நீ உன்னோட லவ்வில் ஜெயிக்கிறியா இல்லை நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுல ஜெயிக்கிறேன் நான். ஆனால் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னை புரிஞ்சுப்பேன், உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். என்னன்னு தெரியல ஜிமன், நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நீ எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் ஈஸியாக காம் டவுன் ஆகிடுறேன். உன் ஃபேஸை பார்க்கும்போது அது என்ன ஃபீல்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நமக்கு மேரேஜ் ஆனதுனால தான் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் இப்போது நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. நமக்கு மேரேஜ் ஆகி மினிமம் ஒரு 1 வீக் இருக்குமா, அதுலேயும் 2 டேஸ் நான் அவன் கூட இல்லை. அவன் கூட இருந்தது 3 டேஸ் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியலடா. பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிம்மினை லிஃப்ட் பண்ணி மேலே பெட்ரூம்க்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நம்ம ஜின் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பார். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே பெட்டில் லைட்டாக வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலி நான் பேசின எல்லாத்தையுமே ஜிம்மனும் கேட்டுட்டு இருந்திருப்பார். உள்ளே வரும்போதே ஜிம்மன் முழிச்சிருப்பார். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்றதுக்காக தான் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி படுத்துருந்துருப்பாங்க. ஜிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன், சாரி உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்காங்க. இப்போ டேவும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா ஜிம்மன் அப்படியே தூங்கிட்டுருக்கேன். அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் படுத்து ஜிம்மனை தூக்கி அவரோட செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாரு. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மனோட ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மன் சாரி அப்படின்னு சொல்ல நீ தூங்கலையா? இல்லை. அப்போது கேட்டேன், சரி தூங்கு அப்படின்னு சொல்ல ஜிம்மன் அப்படியே நல்லா ஹக் பண்ணிவிட்டு சாரி தயா, இட்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் இப்படி பேசாத. சரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல டேவோ லைட்டாக சிரிச்சிட்டு குட் நைட், லவ் யூ அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல நீ சொல்லாட்டி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் குட் நைட் அப்படின்னு சொல்லி நல்லா தூங்குறாங்க. ஸோ இப்படி தான்
டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ இந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. கிம் அப்படியே கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. மினியன் ரூமில் படுத்துட்ருக்காரு. ஸோ சடனாக ஏதோ சவுண்ட் கேட்குது, யாரோ அலறுற மாதிரி. ஸோ கிம்மும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மினியன் தான். அப்படியே பில்லோ ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுந்துட்டுருக்காங்க. மினி மினி என்னாச்சு? கிம் கிம் மினி மினி என்னாச்சு மினி? இங்கே பாரு, இங்கே பாருடா, ஐஸ் ஓப்பன் பண்ணு. கிம் எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன்டா. இங்கே பாரு, இங்கே பாரு மினி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட சீட்ஸில் தட்டுறாங்க. ஸோ மினியனும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிம்மை பார்த்து பயங்கரமாக அழுந்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ண. கிம்மும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே பாரு, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மினியனுடைய பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு கிம் கேட்க, அது அது வந்து ஏதோ ஏதோ பிளட்டு என்னை சுற்றி நிறைய பிளட்டு, எனக்கு பயமாக இருக்குது கிம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒரு ட்ரீம், அது ஒரு ட்ரீம் தான், சரியா? அதெல்லாம் ரியல் கிடையாது. நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? இல்லை, அது பார்க்க ரியலாக இருந்துச்சு. என்னை சுற்றி நிறைய பிளட்டு. நான் யாரோட லேப்லேயோ படுத்திருக்கேன். அவங்க என்னை பார்த்து ரொம்ப அலறாங்க. அது அது நீ தான் நினைக்கிறேன். எனக்கு அது உன்னோட ஃபேஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆனால் ஏன் ஏன் நான் அப்படி இருக்கேன்? கிம் கிம் என்ன, எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை மினி, இங்கே பாரு, ஒன்றும் கிடையாது, அது ஜஸ்ட் ட்ரீம் தான், சரியா? நீ எதையும் யோசிக்காத, ஃபஸ்ட் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மினியனை அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஸோ ரெண்டு செல்லில் தூக்கிட்டு வெளியே தான் கூப்பிட்டு வராங்க கார்டனுக்கு. ஸோ அங்கே ஒரு குட்டி ஊஞ்சல் இருக்குது. கிம் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு அப்படியே மினியனை அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு மினியனை அப்படியே ஒரு பேபி மாதிரி ஹக் பண்ணிவிட்டு இப்படி டேப் பண்ணுறாங்க. மினியன் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்க. இப்போ கிம் தான், மினி இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, அது ஒரு ட்ரீம் தான், சரியா? நீ பயப்படாத. இல்லாது நான் சொல்கிறேன்ல, உன் கிம் சொன்னால் கேட்பியா மாட்டியா? கேட்பேன் அப்படின்னு சொல்ல. அப்போ சரி, மாட்டேன் மினி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹிப்பில் வச்சு ஒரு மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுறாங்க. மினியோடைய சிரிச்சுட்டு கிம் கிம் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிம் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மினியனை பார்க்குறாங்க. மினி என்ன, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு மினியனோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி மினியனை டைவர்ட் பண்ணுன்றதுக்காக, அந்த மைண்ட் செட்டிலேருந்து டைவர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக கிஸ் பண்ணணுன்னு நினச்சிருப்பாரு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மினியனும் அப்படி பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. எப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணாமலே நம்ம கிம் அப்படியே மினியனோட ஷர்ட்குள்ளெல்லாம் ஹேண்ட்ஸை விட்டு ஒரு மாதிரி அவரோட பாடியெல்லாம் ரப் பண்ணுறாங்க. மினியன் கிம் என்ன பண்ணுற, என்ன, கையெடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கையெடு. மாட்டேன். கிம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மினியன் கேட்க, கிம் அவரோட ஹேண்ட்ஸ் வச்சு மினியனோட பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ கிம் தான் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, மினி என்ன என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற, ரூமுக்கு போகலாமா? எதுக்கு? இல்லை வேண்டாம், போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே மினியனை தூக்கிட்டு நேராக ரூமுக்கு தான் வராங்க. ஸோ வந்தோடனே மினியனை அப்படியே பெட்டில் அப்படியே சாஃப்டாக படுக்க வைக்கிறாங்க. ஸோ மினி அப்படியே கிம்மை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கிம் அப்படியே மினியன் மேலே ஓவர் ஆக்கிட்டு, மினி என்ன, ஏன் இன்னைக்கு இப்படிலாம் நடந்துக்கிற கிம்? என்றைக்கும் இப்படி பண்ண மாட்டேல்ல? பண்ண மாட்டேன், ஆனால் இன்றைக்கி பண்ணணுன்னு தோணுது. உனக்கு ஓகேவா? கிம் அது வந்து உனக்கு ஓகேவா? தெரியலையே மினி, எனக்கு தெரியும் நீ இதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. அது வந்து கிம் புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிம் மினியனோட ஃபோர்ஹெட்டு, ஐஸு, நோஸு, சீஸு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை கிசஸாக கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. மினி தான், கிம் என்ன பண்ணுற, எதுக்கு இப்படி கிஸ் பண்ணுற? சும்மா எப்படி இருக்குது
நீ டர்ட்டியாக பேசுகிற போ அப்படி சொல்லிட்டு மினியன் கிம்மோட ஷோல்டரில் அடிக்க கிம் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு எனக்கு இது வலிக்கவே இல்லையே கிம் சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மினியனோட நெக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி லிப் பண்ணுறாங்க. மினி ஆ என்ன பண்ணுற, இது ஒரு மாதிரி இருக்குது, இப்படி பண்ணாத. பிடிச்சிருக்கா? போ, இது எனக்கு பிடிக்கல. நிஜமா கிம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்ப ஒரு மாதிரி கிஸ் பண்ணி லிப் பண்ணுறாங்க. சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே மினியனோட பாடிக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ஒரு மாதிரி அவரோட பெல்லியெல்லாம் ரப் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மினியனும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி கிம்மோட கிஸ்ஸஸ் டச்சஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது இந்த டச்சு இந்த கிஸ் எல்லாமே அவருக்கு எது விஷுவலாக வருது, இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. கிம் அப்படின்னு சொல்லிட்டு மினியோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கிம் இதை பார்த்துட்டு மினி இங்கே பாரு என்ன இல்லை அது என்னடா ஒன்றும் இல்லை நீ பண்ணு ஓகேவா? நான் ஓகே தான் அப்படி சொல்ல இப்போ கிம் அப்படியே மினியனோட ஷர்ட் பட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் நெக்கில் ஒரு மாதிரி பைட் பண்ண மினி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கிம் அதை அப்படியே பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அந்த இடத்துல லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போது மினியோட ஐஸில் திரும்ப அந்த விசுவல் வருது. ஆல்ரெடி இந்த மாதிரி பெட்டில் இருக்க மாதிரி யாரோ அவங்கள கிஸ் பண்ணுற மாதிரி பைட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த விஷுவல் வந்ததுமே கிம் கிம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். டட்டா பாய் பாய். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. அண்ட் குட்டி லைக்கும் பண்ணிடுங்க. டட்டா.